அன்புள்ள அருமையான மாணவர்களுக்கு திங்கட்கிழமை காலை வணக்கம். நம்ம தமிழ் வகுப்பில் எதை பற்றி பார்த்துட்ருக்கோம்? பைந்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற புத்தகத்தில் நிறைய பகுதிகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு தமிழ் வகுப்பில் என்ன பார்க்கலாங்கிறத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓர் எழுத்தை சேர்த்து புதிய சொல் உருவாக்கி அதன் பொருளை எழுதுக. ஏற்கனவே அவங்க சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களில் இங்கேயும் சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி ஒரு எழுத்து சேர்த்து பொருள் தரக்கூடிய சொல்லை உருவாக்கணும். அந்த சொல்லோட பொருளை இந்த கட்டத்தில் எழுதணும். இங்கே என்ன பண்ணணும்னா, சொல்லோட இடையில் ஒரு எழுத்து சேர்த்துனா இன்னொரு பொருள் தரக்கூடிய சொல்லை நாம் உருவாக்கணும். அந்த சொல்லோட பொருளை இங்கே எழுதணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா பார்க்கலாம். ஒவ்வொரு பகுதியை இப்போ நம்ம பார்க்கலாம். சொல்லுக்கு முன் ஓர் எழுத்து சேர். இங்கே ஏற்கனவே சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்தை மட்டும் சேர்க்கணும். அப்படி சேர்க்கிறப்ப அந்த சொல் பொருள் தரக்கூடியதாக இருக்கணும். இப்போ இங்கே வில்லுங்கிற சொல் இருக்குது. இதுக்கு முன்னாடி தான் போட்டால் தவில்னு கிடைக்குது. தவில்னா ஒரு இசைக்கருவிங்கிறது பொருள். அதே மாதிரி இரண்டாவது ரதம் அப்படின்னு இருக்குது. இந்த ரதத்துக்கு முன்னாடி பாங்கிற நெடியில் சேர்த்தோம்னா பா, அது கூட இருக்கிற சொல்ல சேர்த்தோம்னா பாரதம். பாரதம் அப்படின்னா என்னென்னா இந்தியா. அதோட பொருள் என்னது? இந்தியா. பொருளுங்கிற கட்டத்தில் இந்தியான்னு எழுதணும். புதிய சொல்லுங்கிற கட்டத்தில் பாரதம் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? பாரதம் அப்படின்னா இந்தியா. அடுத்தது விதை. விதைக்கு முன்னாடி ஒரு எழுத்து சேர்த்தோம்னா கா சேர்த்திக்கலாம். கா சேர்த்துனா க வி தை, கவிதை. கவிதைன்னு வந்துருச்சா? இது ஒரு பொருள் தரக்கூடிய சொல் தானே. இதோட பொருள் பாடல், பாட்டு. கவிதை அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? பாடல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது படங்கள் எல்லாம் திரைப்பட பாடல்கள் வருது. அந்த பாடல்களை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கவிதையாக எழுதுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இசையமைத்து பாட்டின் வடிவில் ஒருத்தவங்க பாடும்போது அது பாடலாக கிடைக்குது. ஓகேவா? கவிதை என்ன கூட சொல்லலாம்னா பாடல் அப்படின்னு சொல்லலாம். அதனால கவிதையோட பொருள் பாடல். தானம். அதோட முன்னாடி என்ன சேர்க்கலாம் அப்படின்னா நீ அப்படின்னு சேர்த்தோன்னா நிதானம் அப்படின்னு கிடைக்கும். நிதானம்னா கவனம். க ப ந இம், கவனம். நிதானம் அப்படின்னா கவனம் என்பது பொருள். நிலம். நிலம் அப்படின்னா என்னது? நிலம். இதற்கு முன்னாடி என்ன சேர்க்கலாம் அப்படின்னா மா சேர்த்தோன்னா மாநிலம். மாங்கிறது ஒரே ஒரு எழுத்து தான். துணைக்கால் இருக்கிறதுனால இது ரெண்டு எழுத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது. மாங்கிறது ஒரே ஒரு எழுத்து தான். மாநிலம். மாநிலம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாகாணம், ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில். அதுதான் என்னதுன்னா மாநிலம். நம்ம எந்த மாநிலத்தில் இருக்கோம்? நம்மளோட மாநிலம் தமிழ் மாநிலம். சரியா? தமிழ்நாடு. நமது மாநிலம் தமிழ்நாடு. அடுத்தது பாருங்கள். அடுத்தது நிலம். இது கூட நிலம் பார்த்துட்டோம். அடுத்தது மானம். மானத்துக்கு முன்னாடி என்ன சேர்க்கலாம் அப்படின்னா வி சேர்த்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வி மா ந இம், விமானம். விமானம். இதோட பொருள் வானூர்தி. விமானம். இதோட பொருள் வானூர்தி. வானூர்தி. விமானம் அப்படின்னு என்னது? ஃப்ளைட் சொல்கிறோம் இல்லையா, ஏரோப்ளைன். அதுதான் விமானம். தமிழில் அதற்கு இன்னொரு பெயர் இன்னொரு பொருள் வானூர்தி. வானத்தில் பறக்கிற ஊர்தி. அதனால் அதை வானூர்தின்னு சொல்லுவோம். அடுத்தது கல். கல்லுக்கு முன்னாடி என்ன சேர்க்கலாம்? அகல் சேர்க்கலாமா? ஆல்ரெடி நம்ம இதை போன வகுப்பில் படிச்சிருக்கோம். கல் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆங்கிற ஒரு எழுத்தை சேர்த்துனோன்னா அகல்னு கிடைக்குது. அகல் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு பொருள்? விளக்கு. அகல்னா விளக்கு. ஓகேவா? அடுத்தது வலை. வலைங்கிற சொல்லுக்கு முன்னாடி கா போட்டோன்னா நம்மளுக்கு கவலை அப்படிங்கிற சொல் கிடைக்கும். க வ லை, கவலை. இதோட பொருள் என்னன்னு கேட்டால் வருத்தம். வ ரு இ த இம், வருத்தம். ஓகேவா? கவலைங்கிற சொல்லோட பொருள் வருத்தம். அடுத்தது தவி அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஊங்கிற எழுத்து சேர்த்துனோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற சொல் உதவி. உ த வி, உதவி. உதவிங்கிற சொல்லோட பொருள்
உபகாரம். உபகாரம். வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, உபகாரம் செய்யாட்டியும் பரவாயில்ல, உவத்தனியப்படுத்தாமல் இரு, அதாவது கெட்டது பண்ணாமல் கஷ்டப்படுத்தாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். உதவி அப்படிங்கிறதே உபகாரம். ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உதவிங்கிற சொல்லோட பொருள் உபகாரம். அடுத்தது வரம் அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்குறாங்க. இந்த வரம்ங்கிற சொல்லுக்கு முன்னாடி தாங்கிற எழுத்து சேர்த்தா தாவரம் கிடைக்கும். தா ப ரா இம் தாவரம். தாவரம்ங்கிற சொல்லோட பொருள் செடி. நம்ம குட்டி குட்டி செடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்னா தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது போகலாமா? இப்போது இந்த கட்டங்களில் இருக்கிற சொல்லுக்கு முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொல்லுக்கு முன் ஓர் எழுத்து சேர். சொல்லோட முதல்ல ஒரு எழுத்து சேர்த்து அந்த சொற்களை இங்கே எழுதிட்டு அதோட பொருட்களை நம்ம இங்கே எழுதணும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது சொல்லுக்கு இடையில் ஓர் எழுத்து சேர். சொல்லோட இடையில ஒரு எழுத்து சேர்க்கணும். இப்போ இங்கே படம்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் இட்டுங்கிற சொல்ல இந்த சொல்லோட இடையில ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்தணும். அப்படி சேர்த்தும் பொழுது நம்மளுக்கு இன்னொரு சொல் கிடைக்குது. அதுவும் பொருளுள்ள சொல்லாக மாற்றணும். நம்மளுக்கு இப்போ பட்டம்ங்கிற சொல்லோட பொருள் காற்றாடி. இது நம்மளுக்கு கிடைக்கிற புதிய சொல். இது அதோட பொருள். இப்போ இங்கே குறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த குறைங்கிற சொல்லுக்கு இடையில் ஏதாவது ஒரு எழுத்து சேர்க்கலாம். என்ன சேர்க்கலான்னா கு தி அப்படிங்கிற ஒரு எழுத்தை சேர்த்து மறுபடியும் ரை அப்படி எழுதலாம். என்ன கிடைக்குது? குதிரை. குதிரைங்கிறது என்னது? ஒரு விலங்கு, அனிமல். குதிரை. ஓகேவா? குதிரை அப்படின்னா ஒரு விலங்கு. ஓர் விலங்குன்னு கூட போட்டுக்கலாம், இல்லை விலங்குன்னு கூட போட்டுக்கலாம். அடுத்தது என்ன இருக்குது? பால் அப்படின்னு இருக்குது. இதை என்னென்னு எழுதிக்கலாம்னா தபால் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். சாரி, இடையில தானே சேர்க்கணும். அப்போது பாடல் அப்படின்னு எழுதிக்கலாம். சாரி, இங்கே இந்த கட்டங்களில் இருக்கிற சொற்களுக்கு இடையில் நம்ம ஒரு எழுத்து சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுது பால் அப்படிங்கிற சொல்லின் இடையில் என்ன சேர்க்குறோன்னா டா அப்படிங்கிற ஒரு எழுத்து சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிறது பாடல். பாடல் அப்படின்னா என்னது? பாட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாமா? அடுத்தது மகள் அப்படின்னு இருக்குது. மகள் அப்படிங்கிற சொல்லுக்கு இடையில் ஏதாவது ஒரு எழுத்தை சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுது மா இக் கா இல் மக்கள். மக்கள் அப்படின்னா மனிதர்கள். நம்மளையெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? மக்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா மனிதர்கள் அப்படின்னும் சொல்லலாம். மக்கள் அப்படின்னா மனிதர்கள்னு பொருள். இந்த காயில் மா நீ தா இர் கா இல் சேர்த்து எழுதணும். நான் இடமில்லாத காரணத்தினால நான் கீழே எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது விலகு அப்படின்னு இருக்குது. இதுக்கு இடையில் ஒரு எழுத்து சேர்க்கும் பொழுது வி லா இங்கு விலங்கு அப்படின்னு வரும். விலங்குங்கிறது ஒரு உயிரினம். விலங்குங்கிறது என்னது? உயிரினம். ஓகேவா? விலங்குனா ஒரு உயிரினம். ஓகேவா? ஓர்ங்கிறது கூட வேண்டியதில்லை, நம்ம உயிரினம் அப்படின்னு ரைட் பண்ணாலே போதும். அனிமல்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? விலங்குகள்னால் அனிமல்ஸ். விலங்கு அப்படின்னா அனிமல். அப்போது விலங்குங்கிறது ஒரு உயிரினம், அதனால் விலங்குனா உயிரினம் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்கும் நீக்கும் நடுவில் வா சேர்த்தா என்ன கிடைக்கும்? ஆவணி. ஆவணிங்கிறது என்னது? தமிழ் மாதத்தின் பெயர். அதனால் என்ன எழுதிக்கலாம்? தமிழ் மாதம் அப்படின்னு எழுதிக்கலாம். சித்திரை வைகாசி சொல்லி பாருங்கள். ஆவணிங்கிறது ஒரு மாதத்தோட பெயர். ஓகேவா? அதனால் அது தமிழ் மாதத்தோட பெயருங்கிறதுனால தமிழ் மாதம் அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்தது பனி. இந்த ப நீக்கு நடுவில் வா அப்படின்னு சேர்த்தோம், நம்மளுக்கு கிடைக்கிறது பவானி. பவானிங்கிறது ஒரு பெயர். ஓகேவா? பவானிங்கிறது என்னது? ஒரு பெயர். அடுத்தது குவி அப்படின்னு இருக்குது. கு
அதுக்கப்புறம் ரூங்கிற ஒரு எழுத்து நடுவில் சேர்த்து இடையில் சேர்த்து அப்புறம் வி எழுதுனா நம்மளுக்கு கிடைக்கிறது குருவி. குருவிங்கிறது ஒரு பறவையோட பெயர். அதனால் அது என்னன்னு சொல்லலாம்னா குருவிங்கிறது பறவை. ஓகேவா? அடுத்தது த டு அப்படின்னு இருக்குது. ஓகேவா? என்ன இருக்குது? த டு அப்படின்னு இருக்கு. அடுத்தது தடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன ரைட் பண்ணிக்கலாம்னா தண்டுன்னு ரைட் பண்ணிக்கலாம். என்னது? தா, அதுக்கு இடையில் ஒரு 3 சுழி இன் போட்டு டு போட்டால் தண்டு. தண்டு அப்படிங்கிறது என்னென்னா தாவரத்தின் ஒரு பகுதி. தாவரத்தின் ஒரு பகுதி தான் என்னது? தண்டு. தண்டு பகுதி சொல்லுவோம் இல்லையா, ஸ்டெம், அதுதான் என்னதுன்னா தண்டு, தாவரத்தின் ஒரு பகுதி. ஓகேவா? அடுத்தது ஆடு அப்படிங்கிற ஒரு சொல்லோட இடையில் என்ன சேர்க்கலான்னா இன் சேர்க்கலாம். ஆடுங்கிறது ஒரு சொல், அதுக்கு நடுவில் இன் சேர்த்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ஆ இன் டு. ஆண்டுங்கிறது என்னது? வருடம். வருடம், வருடம். ஆண்டு அப்படிங்கிறது என்னது? அதோட பொருள் வருடம். நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஆண்டுனா இயர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதற்கு தமிழ் பொருள் என்னதுன்னா வருடம். ஆண்டுனா இன்னொரு பொருள் என்னது? அதுக்கு வருடம். ஓகேவா? எல்லாரும் இதே மாதிரி வேறு சொற்கள் இருந்துச்சுன்னா அந்த சொற்களுக்கு முன்னாடியோ இடையிலையோ ஏதாவது எழுத்துக்களை சேர்த்து ஒரு சொல் உருவாக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி உருவாக்குற சொல் வந்து பொருளுள்ளதாக இருக்கும்படியாக நீங்கள் உருவாக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் விளையாண்டு பார்க்கலாம். அப்படியே அடுத்த பகுதி பெயரை கண்டுபிடி. கட்டத்தில் ஒளிந்துள்ள பழங்களின் பெயர்களை வட்டமிட்டு எழுதுக. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிற கட்டங்களில் எழுத்துக்களை வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பழங்களோட படங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினோன்னா நம்மளுக்கு இந்த பழங்களோட பெயர் கிடைக்கும். இந்த கட்டங்களில் வந்து இந்த பழங்களோட பெயர்கள் மறைஞ்சிருக்கு. அதை தான் நம்ம கண்டுபிடிச்சி இப்போ எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன முதலாவதாக இருக்கிறது என்னது? இந்த பழத்தோட பெயர் உங்களுக்கு தெரியும் தானே? என்ன பழம்? தர்பூசணி. தர்பூசணிங்கிற பெயர் இந்த கட்டங்களில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். எங்கே இருக்குது? எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதோ இங்கே இருக்குது. அப்போது அந்த இடத்துக்கு தர்பூசணின்னு தொடர்ந்து வருதான்னு பாருங்கள். த இர் பூ சா நீ, தர்பூசணி வந்துருச்சா? அப்போ இங்கே என்ன எழுதணும்? த இர் பூ சா நீ, தர்பூசணி அப்படின்னு எழுதணும். அடுத்தது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? என்ன பழம் கொடுத்துருக்காங்க? ஆப்பிள். ஆப்பிள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆ எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த முதல் லைனில் இல்லை, இரண்டாவது லைனில் இருக்கா? ஆமாம், அங்கே ஆ இருக்குது. இந்த லைனில் இருக்கா ஆப்பிள்? இல்லை. இந்த சைடு இருக்கா? மேலேருந்து கீழே இருக்கா? இல்லை. அப்போது இங்கே பாருங்கள், இப்படி கிராஸாக கொடுத்துருக்குறாங்களா ஆப்பிள்னு. அப்போது அதை மார்க் பண்ணிவிட்டு இங்கே என்னென்னு எழுதணும்? ஆ இப் பி இல், ஆப்பிள் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? வாழைப்பழம். வாழை எங்காவது இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இங்கே எது வா இருக்கான்னு பாருங்கள். முதல் லைனில் இல்லை, இரண்டாவதுலேயும் இல்லை, மூன்றாவதுலேயும் வா இல்லை, நான்காவதுலேயும் இல்லை, ஐந்தாவதுலேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இங்கே இருக்குது பாருங்கள் வா. இந்த சைடில் இல்லை, மேலேருந்து கீழே எங்காவது வாழை இருக்கா? ஓ இருக்குது. அப்போது இங்கே என்ன இருக்குது? வாழை. அப்போது இந்த வாழைப்பழம் இருக்கிற இடத்துல என்ன எழுதணும்? வாழை அப்படின்னு எழுதணும். அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே திராட்சை. இங்கே திராட்சை எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? தீயில் தொடங்குற பேரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த முதல் லைனில் தீ கிடையாது. அடுத்தது இங்கே இருக்கா? இருக்குது. எங்கே இருக்குது தீ? இங்கே இருக்குது. அப்போது இதுக்கு பக்கத்தில் தொடர்ந்து திராட்சை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இருக்கே. அப்போ இங்கே என்ன எழுதணும்? இந்த லைன் மேலே தி ரா இ சை, திராட்சை அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அடுத்தது
இது என்ன பழம்? மாம்பழம். அப்போ மாம்பழத்தோட முதல் எழுத்து என்னது? மா. எங்கேயாவது மா இருக்கான்னு பார்க்கலாமா? இருக்கா? ஆமாம், இங்கே முதல் எழுத்து என்னவா இருக்குது? மான்னு இருக்குது. இங்கே மாம்பழம் ஏதாவது தொடர்ந்து வருதா? இல்லை. அப்போ அதிலிருந்து கீழே பார்க்கணும். கீழே பார்த்து இருக்கா? மா இம் பா ழா இம், மாம்பழம் இருக்கா? அப்போது இந்த மாம்பழம்ங்கிற படத்துக்கு கீழே என்ன எழுதணும்? மா இம் பா ழா இம், மாம்பழம் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அடுத்தது இது என்ன பழம்? பலாப்பழம். அப்போ பால் தொடங்குற வார்த்தைகள் எங்காவது இருக்கான்னு பார்க்கணும். இதில் வந்து பா இருக்குது, இங்கே பலா அப்படின்னு எதுவுமே இல்லை. அதுக்கு கீழ் லைன்லேயும் லாங்கிற இல்லை. அப்போது இரண்டாவது லைனில் பார்க்கணும், அங்கேயும் கிடையாது. இங்கே ஆல்ரெடி நம்ம மாம்பழம் எடுத்துட்டோம் இந்த பாவை. வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாமா? இதோ இங்கே இருக்குது, இங்கேயும் ஆனால் வந்து பலா அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் கிடையாது பாவை வச்சு. அடுத்தது எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது பாருங்கப்பா, ப லா, சாரி ப லா, பலா. அப்போது இங்கே ப லா அப்படின்னு எழுதணும். பலா. இது என்ன பழம்? பலாப்பழம். அதனால் பலான்னு மட்டும் கொடுத்துருக்காங்க, நான் பலா மட்டும் எழுதிக்கலாம். ஓகே. அடுத்தது இது என்ன பழம்? பப்பாளி. ஆல்ரெடி இவங்களே பப்பாளின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பப்பாளின்னு இங்கே கீழே இதுக்கு கீழே எழுதிக்கலாம். அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அன்னாசி பழம் கொடுத்துருக்காங்க. அந்த அன்னாசி பழத்தை கண்டுபிடிக்கலாம். இங்கே எங்காவது அன்னாசி பழம் ஆ இல்லை தொடங்குதான்னு பாருங்கள். ஆ, இங்கே இருக்குது பாருங்கள், ஆ கிடச்சிருச்சு. அப்போது இங்கே மேலே சைட்லாம் உங்களுக்கு அன்னாசி இருக்கான்னு பார்க்கணும். இருக்கே, இங்கே பாருங்கள், ஆ இன் நா சி, அன்னாசி. அப்போ இங்கே அன்னாசி அப்படிங்கிற படத்துக்கு கீழே நம்ம என்ன எழுதணும்? அன்னாசி அப்படின்னு எழுதணும். இந்த படத்துக்கு கீழே எழுதணும், பட் இடம் இல்லைனால இங்கே எழுதுகிற ஆ இன் நா சி, அன்னாசி அப்படின்னு இந்த படத்துக்கு கீழே எழுதணும். ஓகேவா? அப்போது இங்கே இருக்கிற படங்களோட பெயர்கள் இங்கே மறைஞ்சிருக்கு. அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த கோடுகளில் கட்டங்கள் அந்த படத்துக்கு கீழே, படங்களுக்கு கீழே எழுதணும். ஓகேவா? நன்றி குழந்தைகளே. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாமா?